இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி, இன்னைக்கு கலை மட்டும் கிடையாது, கலைஞர் எல்லாம் இத்தனை அன்பு சொந்தங்களை சம்பாதிக்க வைத்தது யார் என்றால் இந்த யூடியூப் சேனல் இல்லை என்றால் யாரும் கிடையாது. அதான் உண்மை. என் அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அண்ணன் பேர் பிஎஸ்கே, எங்க அண்ணன், மாற்றுத்திறனாளிகளுக்கு உடம்பிலே தான் மாற்றம் இருக்கும், அறிவில் சிறந்தவர்கள் எங்க அண்ணன் சாதித்துக் கொண்டிருக்கிறார். பிஎஸ்கே யூடியூப் சேனல் எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் அண்ணே. அதனைத் தொடர்ந்து எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தர் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ நீங்க கிளம்புறது நல்லது. நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். மேல புலவன்காடு புதுவையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். நாடகத்தினுடைய அமைப்பாளர் நெம்மேலிப்பட்டி மறைந்த மாமேதை எங்களது ஐயா ஆர் சதாசிவம் அவருடைய தவப்புதல்வன், நெம்மேலிப்பட்டி ஆசிரியர் பெருந்தகை எஸ்.ஆர். கண்ணன் அவர்களே இந்த பேரும் புகழும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். அவருக்கே போய் சேரும். வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணே ஆசிரியர் பெருந்தகை கண்ணன். எனக்கு ரொம்ப நன்றி அண்ணே. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். இன்று வரைக்கும் வாத்தியார் பேரை மேடையில் சொல்லுகிறேன். யாரும் மூலம் நம்மளது யாரால் வாழ்க்கையில் உயர்ந்தோமோ, யாரால் நம்ம கற்றுக்கொண்டோமோ, அவர்களை மட்டும் நான் உயிரோடு உள்ளவருக்கு வரைக்கும் மறக்கக்கூடாது. குருநாதருடைய பாவத்தில் இருந்தால் யாரும் முன்னேற முடியாது. தான் உண்மை. நீங்கள் எத்தனை பேர் எத்தனை வேலையை பார்ப்பீங்க, அந்த வேலையை யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்களோ அவர்களுக்கு மட்டும் துரோகம் செய்யாமல் கடைசி வரை வாழுங்கள் அனுபவர்களே. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயாவுடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே 600 வருஷம் உடமரம் கருவ மரம் தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியின் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சூர் அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே இந்த கோமாளி நாள் கூத்தாடி இதில் வரக்கூடிய வருமானத்தை எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு அடைக்கலம் இல்லமாக எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன். என்னுடைய பேர் உண்மையான பேர் வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் சொந்த பந்தமெல்லாம் 18ஆம் படி வாசலில் வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன். ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே இந்த 3 எழுத்துல என் தலையெழுத்தையே மாற்றி விட்டது நீங்கள் தான். எம்.கே.ஆர். பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இருந்துகிட்டே இருந்தோம்னா அந்த டான்ஸுக்கார பிள்ளை புருஷன் கூட வீடியோ கால் போயிடும். அதை அப்புறம் பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், டிஸ்பிளே போயிடும். ஏன்னா ஏன் சிசியம் பிள்ளை ஒரு கோக்குமாக்குவேன், கழுத்தை சாச்சுக்கிட்டே என்னவெல்லாம் பண்ணுவேன். கெட்ட வய இந்த போகிறேன் கொண்டாங்கப்பா. அப்பையிலேருந்து அந்த 100 ரூபாய் நீட்டிக்கிட்டே இருக்கேன். ராதாகிருஷ்ணனுக்கு ராஜேந்திரன் சார்பாக எங்கள் அப்பா சார்பாக எனக்கு எவ்வளோப்பா 200 ரூபாயாப்பா, நன்றிப்பா. இத்தண்டி அட்டையில் எழுதிட்டு வந்தேன் பாடுறான் என் தம்பி தான். நேதாஜி போர்படை பாப்பான் விடுதி என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 201. இந்த அட்டை சட்டியில் இருந்ததா வேட்டியில் இருந்ததாடா, லைட்டாக நீர் கசிவு வருதுடா. நன்றி. சாப்பாடு ஏற்பாடு சாப்பாடு உபயம் லோகநாதன் ஈஸ்வரன் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றி வணக்கம். ஏன்னா டக்குன்னு மறந்துடுவேன், ஒரு புலோர்லேயே போயிட்டே இருப்பேன். போயிட்டு வரவா. எத்தனையோ பேர் எதையோ பேப்பரில் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில் இருந்து எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர வேகத்துல இவங்களெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.
எல்லாரும் கவனிச்சீங்களா? அறுக்கிற ஆளைத்தான் அந்த ஆடு நம்பும், வளர்க்குற ஆளை நம்பாது. ஏன்? இந்த வளர்க்குற ஆள் சின்ன குட்டியிலேருந்து ஒரு கிடா குட்டி வளர்ப்பார். அவருக்கு அகத்திக்கீரை, கத்தரிக்காய், அவர் சாப்பிட்ற கொக்குரே ஃப்ரை ரைஸ்லாம் வைப்பார். அந்த கிடா சாப்பிடும். இவர் கிணத்துல விழுந்தாருன்னா அவர் முதுகுலேயே அந்த கிடாயை விழுந்துடும். இது வளர்க்குற ஆள். அந்த வளர்க்குற ஆள் அதை நம்பாது. அந்த ஆட்டு வியாபாரியத்தை அந்த கிடா நம்பும். இந்த ஆட்டு வியாபாரி வந்தவொடனே அந்த கிடாய்க்கு கொஞ்சம் மஜாஜ் பண்ணுவார், தலையை தடவார், உள்ளே இருக்க அந்த தூக்குண்ட லைட்டாக அது பண்ணுவார். அதை போட்டு இப்படி டச்சு கச்சன்னு பண்ணுவார். அந்த கிடா நினைக்கும் பரவாயில்லையே நல்லா பண்ணுறான், இவன் அண்டர் கிரவுண்டு வரைக்கும் போய் நல்லா அலசுறான், நம்ம ஓனர் கூட இப்படி பண்ணதில்லை அப்படின்னு அவனை நம்பி ஆட்டி அவரை நம்பி போயிடும். காலையில் 5 மணிக்கு லைட்டை போட்டு தூக்கி போட்டு அறுத்து போடுவேன். அதனால தான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆடத்தான நம்பி ஓடும் ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேணும் பாரு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, நான் உள்ள போயிட்டு 1/4 மணி நேரம் வெளியே வரேங்க.